அனைவருக்கும் வணக்கம். கடைசி 1 மணி நேரம் ரிதன்யாவுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது அந்த ஃபோன் கால் தான். அந்த ஃபோன் கால் பண்ணது யார் அப்படிங்கிறது இதுவரைக்கும் இன்வெஸ்டிகேஷனில் யாரும் சொல்லலை. ஆனால் உண்மையிலையுமே அந்த ஃபோன் பேசியது ரிதன்யாவுடைய கணவனான கவின்குமார் தான் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. என்ன காரணம்னா, இந்த மொபைல் ஃபோன் வந்த பிறகு ஒருவருடைய அந்தரங்க விஷயங்களை படம் பிடித்து அதை வீடியோ ஆக்கி அதை வச்சு மிரட்டுறது சர்வசாதாரணமாக போயிடுச்சு. நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா தவறுதலாக தன்னை அறியாமல் சில விஷயங்களில் ஈடுபடும் பொழுது கேமராவை மொபைல் ஃபோனை மறைச்சி வச்சுருந்து அதை படம் பிடிச்சு அதை வச்சு மிரட்டுறது சர்வசாதாரணமான விஷயமாக இன்றைக்கி சமூகத்தில் நடந்து வருது. இது ஒருத்தன் செஞ்சான், அதை பார்த்து இன்னொருத்தன் செய்கிறான், இப்படியே அது பரவிடுது. ரிதன்யா விஷயத்தில் கணவனான ஆபாச வீடியோ திலகம் அப்படின்னு பட்டம் கொடுக்கலாம். அந்தளவுக்கு வாழ்க்கையில் படிக்கிற காலத்திலிருந்தே அதில் ஒன்றி போய் தினசரி ஆபாச வீடியோக்களை இந்த மொபைல் ஃபோன்லேயோ அல்லது நெட்லேயோ போய் பார்க்காம உயிரோடு வாழ முடியாதுங்கிற லெவலுக்கு போன ஒரு மனநோய் பிடித்த கிறுக்கன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி உணவு உண்ணும்போது கூட அதை பார்த்துட்டு தான் அவன் உணவு உண்டு இருக்கணும். அந்தளவுக்கு மிக மோசமான ஒரு பிறவியாக தனியான வீட்டில் ஒரு தனியான ரூமு, நம்ம சம்பாதிக்க வேண்டியதில்லை, நேரமான சாப்பாடு சாப்பிட்டு போட்டு அதை சாப்பிடவே இந்த வீடியோக்களை பார்த்து ஆயிரக்கணக்கான வீடியோக்களை பார்த்து முற்றி போன ஒரு மனநோயாளியாக தான் இருந்திருக்கான். அதனுடைய விளைவு திருமணத்துக்கு அவ்வளவு ஆர்வமாக என்னத்துக்காக அப்படின்னா, அந்த வீடியோக்களை பார்த்தது பூரா ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கணும் இல்லையா. அதுக்கு ஏற்கனவே ஆன்லைனில் ஆர்டர் போட்டு இந்த ரப்பர் பொம்மையை வாங்கி உபயோகிச்சிருக்கிறான் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதையெல்லாம் இந்த பெண் மறைச்சிருக்குது. இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறான் அப்படின்ட்டு சொன்னாலே பெற்றவங்களுக்கு ரொம்ப கேவலமாக போயிடும் அப்படிங்கிறதுனால அந்த பெண் மறைச்சிருக்குது. அந்த பொம்மையை என்னென்ன செஞ்சானோ அதையெல்லாம் இந்த பெண் மீது பிரயோகம் பண்ணியிருக்கிறான். பிரயோகம் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு செயலையும் அவன் வீடியோ எடுத்து வச்சுருக்கிறான் அப்படிங்கிறது தெரியுது. அது இந்த திருப்பி ஒவ்வொரு நாளும் பிரச்சனையானோடனே அவங்க அம்மா வீட்டுக்கு அந்த பொண்ணு போயிடும்போது திருப்பி அழைப்பதற்கு நேரில் கூப்பிட்டாலும் எப்படியோ காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டிகிட்டு போய் அவங்க அப்பா அம்மா 3 பேருமே சேர்ந்து கூட்டிகிட்டு போய் மீண்டும் கொடுமைகளை அரங்கேற்றி இருக்கிறான். இப்படி 3வது தடவையோ 4வது தடவையோ இந்த பெண் வரமாட்டேன்னு சொல்லிடுது. இதுக்கு மேலே இந்த மிருகத்தோடு நம்ம வாழ முடியாதுங்கிற முடிவு எடுத்து அந்த பெண் உறுதியான முடிவோடு இனி அந்த வீட்டுக்கு செல்லக்கூடாது அப்படிங்கிற முடிவில் இருக்கும் பொழுது அடுத்த நாள் இந்த கோயிலுக்காக போகும்போது தான் இந்த நிகழ்வு நடந்தது. அப்போ தான் இவன் ஃபோன் பண்ணி, ஏன்னா இவன் தினசரி அதை இப்போது திருமணமான 78 நாட்களில் ஏறக்குறைய 70 நாட்களுக்கு மேலே இதை பயன்படுத்தி மிக கொடூரமாக அதை பழகிட்டான். எப்படி ஆபாச வீடியோக்களை பார்த்து பழகினானோ அதுபோல் இந்த பெண்ணை வச்சு கொடுமைப்படுத்தி அதை ப்ராக்டிக்கலாக செஞ்சு இவன் பழகிட்டான். திடீர்னு இந்த பெண் தாய் வீட்டுக்கு வந்ததுடனே அவன் கையும் ஓடாது காலும் ஓடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவனுக்கு ஒரு வெறி கிளம்பிய நிலைமைக்கு அவன் ஆளாக்கப்படுகிறான். இது மனநோய் உள்ளவர்கள் இப்படித்தான் இருப்பாங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. அப்படி திருப்பி வீட்டுக்கு அழைச்சிருக்கிறாங்க, அனுப்ப முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இவன் என்ன பண்ணியிருக்கிறான், அடிக்கடி ஃபோன் செய்து நீ வந்துரு நான் இனிமேல் அந்த மாதிரி நடக்க மாட்டேன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி அந்த பெண் மறுத்துருக்கிறான். அதுக்கு பிறகு அவன் கடைசி ஆயுதமாக இந்த காரில் போகும்பொழுது அவன் மறுபடியும் திரும்ப ஃபோனில் கூப்பிட்டு, நான் எடுத்து வச்சுருக்கிற வீடியோவெல்லாம் உனக்கு தெரியும், அதை சமூக வலைத்தளங்கள்லேயும் அதே போல் உங்கள் பெற்றோர்களுடைய மொபைலுக்கும் உங்கள் சொந்தக்காரனுடைய அந்த பெண்ணுடைய மொபைலை அவன் வாங்கி பார்த்துருக்குறான். அந்த நம்பர்களையெல்லாம் அவன் பதிவு பண்ணியிருக்கிறதா சில தகவல்கள் இருக்குது.
அப்போ வந்து உறவினர்கள் அனைவருக்கும் வந்து உன்னுடைய வீடியோவை நான் வந்து அனுப்பிச்சிருவேன். இது வந்து கட்டாயப்படுத்தி கை காலை கட்டி எடுக்கும்போது அந்த பெண்ணால் தடுக்க முடியாது. இதையெல்லாம் வந்து அனுப்பிச்சிருவேன், நீ எல்லாம் இப்படி இருந்த அப்படின்ட்டு. பல விஷயங்கள வந்து அவன் சொல்லி மிரட்டியிருக்கிறான். இந்த பெண் வந்து அதை வெளியிட்டா வந்து அவனுக்கு தான் ஆபத்துங்கிறது அந்த பதட்டத்தில் அந்த பெண்ணுக்கு புரியல. போடுறா நீ எந்த நெட்டில் வேணாலும் போடு, யாருக்கு வேணாலும் அனுப்புடா அப்படின்னு அந்த பெண் தைரியமாக சொல்கிற அளவுக்கு அது மனப்பக்குவமோ அந்த மெச்சூரிட்டியோ எதுவுமே கிடையாது அந்த பெண்ணுக்கிட்ட. குழந்த மாதிரி அதனுடைய பேச்சு நடவடிக்கைகளெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு பள்ளி மாணவி அளவுக்கு தான் அதனுடைய நாலேஜ் இருந்திருக்குதுங்கிறது தெரியுது. சும்மா வந்து மிகைப்படுத்தி தான் அவங்க பெற்றோர்கள்லாம் சொல்கிறாங்க, அது பெரிய நாலேஜ் உள்ள பொண்ணு, சொந்த காலில் நிற்கிது அப்படிங்கிறதெல்லாம் சும்மா அது. ஏன்னா மெச்சூரிட்டின்னு ஒன்று ஒரு ஓரிரு நாட்கள்லேயே அவனுடைய கொடுமைகளை பார்த்தோன்னே அது மெச்சூரிட்டி உள்ள பொண்ணாக இருந்ததுன்னா, அட போடா நாயே அப்படின்னு சொல்லி அது விளைவு வந்திருக்கும். அந்த அளவுக்கு இதுக்கு மெச்சூரிட்டி தெரியல. பெற்றவங்களுடைய அவமானம் இதெல்லாம் சமுதாயத்தில் என்னங்கிறது வந்து இதெல்லாம் சாதாரணமான விஷயங்கிறது அந்த பொண்ணுக்கு வந்து அது அறிவுக்கே எட்டாத விஷயமா அந்த பெண்ணிடம் இருந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்கூட இதில் பார்த்துருக்குறோம். அதுபோக நீ வந்து வாழாமல் இப்படி போனதுனால எங்கள் குடும்பத்துக்கு மிகப்பெரிய அவமானம், அதனால் நான் வந்து சாக போகிறேன், என்னுடைய சாவுக்கு நீ தான் முழு காரணம், என்னோட பிழைக்காம என்னை வந்து அவமானப்படுத்திட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லி நான் பொய்யா ஒரு லெட்டர் எழுதி வச்சு உன்னை வந்து போலீஸில் சிக்க வச்சிருவேன், உங்கள் குடும்பத்தையே வந்து நான் கம்பி எண்ணெய் வச்சிருவேங்கிற மாதிரி மிரட்டி இருக்கிறான். இது எந்த ஒரு ஃபோன் காலுமே அவன் வந்து டைரக்ட் ஃபோன் கால் பண்ணலை, எல்லாமே வாட்ஸ்அப்பில் பண்ணியிருக்கிறான். அது வாட்ஸ்அப் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால இதை அவன் பேசுனதுக்கு உண்டான ஆதாரம் போலீஸுக்கிட்ட சிக்காமல் போயிடுது. இதுதான் நடந்திருக்கக்கூடிய உண்மை. எந்த ஒரு மிரட்டலாக இருந்தாலும் ஓரளவுக்கு அது பார்க்கலாம் அப்படிங்கிற தைரியம் இருக்கு. ஆனால் இந்த ஆபாச வீடியோக்களை வந்து வெளியிட்டுருவேன், உன்னுடைய சொந்தக்காரன் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் அனுப்பி ரொம்ப கேவலப்படுத்தி உன்னை சாகடிக்கிற அளவுக்கு நான் பண்ணிடுவேன்ட்டு அவன் மிரட்டினதுனால தான் இந்த பெண் இந்த முடிவுக்கே வந்திருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. சாதாரணமான விஷயங்களே இவ்வளோ சீரியஸான முடிவை எந்த ஒரு பெண்ணும் எடுக்க மாட்டாங்க. ஒரு மெச்சூரிட்டி இல்லாத பெண்கள் தான் இந்த தற்கொலைக்கு முடிவுக்கே போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இவனுடைய மிரட்டல் நேர்லேயே கொடூரமாக நடந்திருக்கிறவன் ஃபோனில் அதே போல் தானே மிரட்டியிருப்பான். ரொம்ப கொடூரமாக ஒரு வில்லத்தனமாக மிரட்டினதுனால தான் அந்த பெண் வந்து பயந்து போய் இதுக்கு மேலே வந்து நம்ம டார்ச்சர் தாங்க முடியாது, உடல் ரீதியாக வந்து ரொம்ப கொடுமை ஆனதுனால அதை நினச்சாலே அதுக்கு வந்து உடல் நடுக்கமாயிடுற அளவுக்கு அவன் பண்ணியிருக்கிறான். அத்தனை ஆபாச வீடியோக்களில் பார்த்து அது என்னமோ தொடர்ந்து எடுக்கக்கூடிய வீடியோக்கள் அல்ல ஆபாச வீடியோக்கள். அதெல்லாம் நிறைய சேர்த்து பல நாட்கள் எடுத்து ஒன்று சேர்த்து வெளியிட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு அதை நிஜம்னு செஞ்சு இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை அவன் பண்ணி இந்த பெண்ணோட உயிரை மாய்க்கிற அளவுக்கு அவன் பண்ணிட்டான். அதனால் இந்த பெற்றோர்கள் வந்து இதுபோல் ஒரு தனியாக வந்து ஒரு ரூம் கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது வந்து இப்போ ஃபாரின் கல்ச்சர்னு நான் பணக்காரன் என்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு குழந்தைய கூட மெண்டல் குழந்தையாக மாற்றக்கூடிய அளவுக்கு மனோ நோய் பிடிச்சி ஆட்டும் அளவுக்கு பெற்றவங்க பண்ணிடுறானுங்க. அடிப்படையில் பார்த்தா இவன் பெற்றவனும் இதே மாதிரி ஆபாச வீடியோக்கள் பார்க்கக்கூடியவனாக தான் இருந்திருக்கிறான். ஏன்னா இல்லைன்னா இது வந்து அவனுக்கு பேரதிர்ச்சியாக இருந்திருக்கு, இப்படியெல்லாம் அட்டூழியம் பண்ணுறானா நம்ம மகன் அப்படின்ட்டு அவன் அதை கண்டிச்சிருப்பான். சில சமயம் வந்து கொலையை கூட பண்ணிடுவாங்க இந்த மாதிரி இருக்கிற வந்து கேள்விப்பட்டாலே. அவங்க அப்பனுக்கு இது சாதாரணமான விஷயமா இருக்குது அப்படிங்கும்போது அவனும் இதில் வந்து அந்த வீடியோக்களை பார்த்து அவனும் ஏதோ பண்ணிகிட்டு இருந்திருக்கிறான் அப்படிங்கிறது தெரியுது. வீடு கட்டும்போதே இந்த மாடர்ன் கல்ச்சர்னு போட்டு இந்த கண்ணாடி பாத்ரூமில் கண்ணாடியெல்லாம் வச்சு ரூமுக்கு ஒரு கதவு, அதுக்கு முன்னாடி கண்ணாடி, கதவை திறந்து விட்டால் முழுக்க உள்ளே இருக்கிற அனைத்தும் தெரிகிற மாதிரி அமைப்புகள் எல்லாம் பண்ணி அதையெல்லாம் வீடியோ எடுத்து இவன் மிரட்டி இருக்கிறான் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. குளிக்கும்போது பாத்ரூமுக்கு பின்னாடியே போயிருக்கிறாங்கிறதுக்கு அர்த்தம் இதுதான். அந்த கண்ணாடி டோர் வழியாக குளிக்கிறத வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு என்னென்ன அட்டூழியம் பண்ணணுமோ அத்தனை அந்த ஆபாச படங்களுடைய பார்த்ததன் விளைவு, அதை வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கணுன்னு செஞ்சதனுடைய விளைவு தான் இந்த பெண்ணோடைய உயிர் பறிபோனதற்கும் மூல காரணம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். வருங்காலங்களில்
அந்த அளவுக்கு வந்து இப்போ கேடுகெட்ட ஒரு சமுதாயமாக தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப மாறி போச்சு. இதையெல்லாம் திருப்பி வந்து மேன்மைக்கு கொண்டு வர்றதுன்னா ரொம்ப சிரமமான காரியம் அப்படிங்கிறது புரியுது. அறிவியல் உபகரணங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கணுங்கிறதுக்கு தான் கண்டுபிடிக்கிறாங்க, இல்லை வழங்குறாங்க. அதை வந்து இந்த மாதிரி கேடுகெட்ட ஒரு தன்மைக்கு கொண்டு போய் உபயோகப்படுத்துறது நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக போச்சு. இதிலிருந்து இளைஞர்களை விடுவிக்கணும். அதுக்கு என்ன வழிங்கிறது அரசாங்கம் பார்த்து முடிவெடுத்தால் தான் உண்டு. இந்த ஆபாச வீடியோக்கள் வர சைட்டை பூரா இந்தியாவுக்குள்ளேயே டோட்டலாக தடை பண்ணுற அளவுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தால் தான் நம்முடைய நாடு இளைஞர்களும் மற்றவர்களும் வந்து இது போன்ற மனநோய் பிடித்தவர்களாக மாறாமல் இருப்பாங்க. வருங்காலங்களில் பெற்றோர்கள் வந்து இந்த மகனுக்கு தனி ரூம் கொடுக்கறதெல்லாம் இனிமேல் வந்து இவ்வளவு தெரிஞ்ச பிறகு அது மாதிரி ஒதுக்கிறது முட்டாள்தனம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஒத்த பையனை பெற்று வச்சா நல்லது அப்படின்ட்டு கூட ஒரு அதான் அந்த கூண்டுக்குள்ளே வச்ச குரங்கு மாதிரி தான் அவன் ஆகி போயிட்டான். ஆக மனைவின்னு அவன் நினைக்கவே கிடையாது. அவன் வந்து அந்த பொம்மையை வந்து வாங்கி யூஸ் பண்ண மாதிரி இது ஒரு உயிருள்ள பொம்மையாக நினச்சிக்கிட்டு தான் அவன் எல்லா வேலைகளையும் பார்த்துருக்குறான். அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து மெச்சூரிட்டிங்கிறது ஒரு 3ஆம் கிளாஸ் பையனுக்கு உண்டான அளவுக்கு கூட இருந்திருக்காதுங்கிறது தெளிவாக தெரியுது. கிறுக்கு பையன் அப்படிங்கிறது அவங்க அப்பா அம்மாவுக்கே தெரிஞ்சிருக்காது. அந்த அளவுக்கு அவன் ஒரு மெண்டல் பிடிச்சவனாக இருந்திருக்கிறான். அதனால் இந்த கடைசி 1 மணி நேரம் பேசுனது இந்த கிறுக்கு பையனால் தான் அந்த பெண்ணுடைய உயிர் பறி போச்சுங்கிறத நம்ம வருத்தத்தோடு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இது போன்ற நிகழ்வுகள் மீண்டும் நிகழாமல் இருக்கிறதுக்கு பெற்றவர்கள் தங்களுடைய பையன்களை கொஞ்சம் ஒழுக்கமாக வளர்த்துறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.